சிவபெருமானை நேருக்கு நேர் சந்திக்க விரும்பிய ராவணன். கைலாய மலையை பேர்த்தெடுக்கும் அளவுக்கு வளர்ந்தது. ராவணன் என்றால் நம் நினைவுக்கு வருவது அவனது 10 தலைகளும் பலமும் தான். சிவபக்தன் என்பது உங்களுக்கு தெரியுமா? சிவபெருமானை நேருக்கு நேர் சந்திக்க ராவணன் செய்த ஒரு துணிச்சலான காரியம் இதோ. ஒருமுறை சிவபெருமானை இலங்கைக்கு அழைத்துச் செல்ல விரும்பிய ராவணன் அவர் வர மறுத்ததால் கோபமடைந்து அவர் வீட்டிருந்த கைலாய மலையையே பெயர்த்து எடுக்க முயன்றான். மலை அதிரத் தொடங்கியது. ராவணனின் அகந்தையை அடக்க நினைத்த சிவபெருமான் தனது கால் பெருவிரலால் மலையை சற்று அழுத்தினார். அவ்வளவுதான். மலையின் அடியில் ராவணனின் கைகள் சிக்கி நசுங்கின. வலியால் துடித்த ராவணன் சிவசிவா என்று கதறினார். தன் தவறை உணர்ந்த ராவணன் அங்கேயே சாமவேதம் பாடி சிவனை துதித்தான். அவனது பக்தியில் மனம் குளிர்ந்த ஈசன் அவனுக்கு இலங்கேஸ்வரன் என்ற பட்டத்தையும் அசுரர்களை வெல்லும் மிக வலிமையும் சந்திரஹாச வாளையும் வரமாக அளித்தார். ஆணவம் வீழ்ந்த இடத்தில் பக்தி வென்றது. இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு தொடர்ந்து இணையுங்கள். ஓம் நம சிவாய.